அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அண்ட் குட் ஈவினிங். இன்ஸ்பைரிங் டாக் சீரீஸ் கனவு மெய்ப்பட 56வது எபிசோடிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக என்று வரவேற்கிறோம். தொடர்ந்து 55 வாரங்களாக நிறைய இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டிஸ் நமக்கு இந்த ஸ்பேஸில் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி யோகா ஃபுல் டைம் ப்ராக்டிஷனர் திரு விக்ரம் ஸ்ரீனிவாசன் அவர்களை நம்ம இன்டர்வியூ பண்ண இருக்கோம். யோகா அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு மாடர்ன் இதாகிடுச்சு. ஆக்சுவலாக எல்லாருமே அதை அடாப்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் அதை யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. டே டு டே லைஃப்பில் யோகா இஸ் அ பார்ட் ஆஃப் இட். அப்படி இருக்கும்போது இதையே முழு நேர தொழிலாக செய்து கொண்டிருக்கும் திரு விக்ரம் ஸ்ரீனிவாசன் அவர்களை இந்த ஸ்டுடியோவுக்கு வரவேற்கிறதுல பெருமைப்படுறோம். வெல்கம் டு த ஷோ விக்ரம் ஸ்ரீனிவாசன். வணக்கம் சார். விக்ரம் ஸ்ரீனிவாசனை எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஃபுல் டைம் யோகா ப்ராக்டிஸ்னாக தான் அறிமுகம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய ஆரம்ப காலகட்டம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை. உங்களோட ஸ்கூல் எஜுகேஷன் நீங்கள் என்ன படித்தீங்க, எந்த பகுதியை சார்ந்தவருங்கிறது சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். என்னுடைய குருநாதர் ஆசன ஆண்டியப்பன்னு சொல்லி, நான் இந்த ப்ரொஃபஷன் ஃபுல் டைமாக வருவேன்றதே நான் இதை கற்றுக்கும் போது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் என்னுடைய 6 வயசுலேருந்து என்னுடைய யோகா ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய 15 வயசுலேயே நான் ஆல் இண்டியா யோகா சாம்பியன் பட்டம் வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறமா +2 முடிக்கும்போது எங்கள் வீட்டில் நீ வழக்கம் போல் எல்லோரும் சொல்கிற டயலாக் தான், நீங்கள் காலேஜ் போகணும், நீங்கள் ஒரு வேறு ஒரு துறை, யோகா இல்லாத வேறு துறையெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அப்போ எனக்கு யோகா ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு இருந்ததுனால எங்கள் அப்பா சொன்னது, எங்கள் அம்மா சொன்னது அகெயின்ஸ்ட் த பேரண்ட் விஷயஸில் தான் நான் அந்த யோகா ஃபீல்டுக்கே வந்தேன். ஆனால் இப்போ தான் நம்ம இந்த யோகாவை பற்றி ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருக்கோம். இந்த 1998, 97 டைம்லலாம் அந்த யோகா அவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ அந்த சமயத்தில் நான் யோகாவில் தான் படிப்பேன்னு சொல்லி பிஎஸ்சி, எம்எஸ்சி எல்லாமே என்னுடைய இந்த ஸ்டடீஸ் எல்லாமே யோகா ஃபீல்டுக்குள்ளேயே தான் இருந்தது. பட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டு உள்ளே வரும்போது நான் எப்படி இது எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சுன்னா, எனக்கு சின்ன வயசில் போலீஸ் அப்படின்னாவே எனக்கு ரொம்ப ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா அந்த காக்கி சட்டை எல்லாம் நம்ம சின்ன வயசில் வளர்க்கும் போதே போலீஸ் அப்படின்னா ஒரு பயம் இருக்கும். என்னுடைய ஒரு ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் லீவ் வரும் இல்லையா, அந்த சமயத்தில் என்னுடைய குருநாதர் அவருக்கு போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் யோகா எடுக்கிறதுக்கு அவர் போகிறாரு. அவர் கூட நான் போகிறேன். அவர் போகும்போது பார்த்திங்கன்னா எல்லா போலீஸும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. இவர் யோகா சொல்லி தரணும்னு பார்க்குறாங்க. இவருக்கு இந்த போலீஸ் வண்டி கூப்பிட்டு போகிறாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இப்போ இவ்வளோ இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி, அப்போ நான் முடிவு பண்ணேன், அப்பா நம்மளும் இந்த மாதிரிலாம் எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்குமே, போலீஸ்லாம் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்களே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருந்தேன். பட் அன்றைக்கி வரைக்கும் கூட எனக்கு தெரியாது இதுதான் என் ப்ரொஃபஷனாக இருக்க போகுதுன்னு சொல்லி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நார்மலாக 97, 98 காலகட்டம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஐடி பூமான டைம். நீங்கள் ஆரம்பத்தில் எல்லாருக்குமே நம்ம ஒரு இந்த துறையில் போயிட்டால் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிரும் அப்படின்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆன டைமு. அந்த டயத்தில் யோகா அப்படிங்கிற செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, ஒன்று துணிச்சல் வேணும், ரெண்டாவது ரொம்ப பேஷனாக இருந்தால் தான் அது பண்ண முடியும். உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்பார்க் இருந்திருக்கும் இல்லையா? இப்போ இந்த ஃபீல்டில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறோம் அப்படின்னா நார்மலாக யாருமே எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஃபுல் டைம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலே ஆரம்பித்ததில்ல. மேபி அவங்க ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், நான் ஒரு ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணிட்டுருந்தேன், பார்ட் டைம் யோகா பண்ணிகிட்ருந்தேன், அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு டிசைட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் சொல்கிறத பார்த்தா பிஎஸ்சி யோகா, எம்எஸ்சி யோகா அப்படின்னா சின்ன வயசுலேருந்து படித்தது ஒரு காரணமாக இருந்தால் கூட ஏதோ ஒரு ஸ்பார்க் இருந்திருக்கும்ல. யார் உங்களுக்கு குருன்னு நீங்கள் ஆசனாண்டியப்பன் அவரை சொன்னீங்க, எந்த ஸ்பார்க் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்தது? நான் ஒரு வீட்டில் சும்மா விளையாட போகும்போது அவர்கிட்ட வர இந்த பேஷண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த தெரபிட்டிக் யோகா கற்றுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கற்றுக்கும்போது அவங்க நிறைய வேரியஸ் டைப் ஆஃப் மெடிக்கல் இதில் போயிட்டு வரும்போது சரியாகலைன்னும் போது யோகா ஃபீல்டுக்குள்ளே அவங்க இத்தனை நாள் பண்ணி சரியாகும்போது அவரை ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பைரிங்காக ஒரு குருவாக பார்க்குறாங்க, இல்லை ஒரு பெரிய மனிதராக பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு ஒரு சில நோய்களை அவரால் சரிப்படுத்த முடியுது. இந்த சென்ஸ் ஒரு டயபெட்டிஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆஸ்துமாவாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிசீஸ்லாம் யோகானால் சரிப்படுத்தும் போது எனக்கு அதை பார்க்கும்போது நம்மளால் இன்னொரு 100 பேருக்கு சரியாச்சுன்னா நல்லது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதுதான் எனக்கு ஒரு ஸ்பார்க்காக இருந்தது. நம்ம மற்ற இடத்துல போய் ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஒரு 4 பேர் சரி பண்ண முடிஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ தட் மேட் மீ சிட் ஹியர். இன்றைக்கி யோகா அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில், அதாவது அட்லீஸ்ட் ஒரு 6-7 இயர்ஸாக ஒரு நல்ல வெளிச்சத்தை, அதாவது மீன்ஸ் எல்லாருமே அதை
நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் இன்பில்ட் பண்ணிக்கணுங்கிற வந்தது. பட் நீங்கள் ஆரம்பித்த காலகட்டத்தில் வந்து அப்படி இல்லை. ஆக்சுவலாக வந்து யோகா அப்படிங்கிறது வந்து ஒரு சில செக்மெண்ட், ஒரு சில பீப்புள் ரொம்ப தெரிஞ்சவங்க தான் டீப்பாக அதுக்குள்ளே போவாங்க. மற்றவங்க வந்து அதை இது பண்ண மாட்டாங்க. ஒரு ஃபிட்னஸ்க்கு இருந்த இது, அதுக்கப்புறம் வாக்கிங் அப்படிங்கிறது கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய அவேர்னஸ் வந்துருச்சு. அந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் சொல்லும்போது எப்படி அதை எடுத்துக்கிட்டாங்க மக்கள்? ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது சார் அவங்க எடுத்துக்க வைக்கிறது. ஏன்னா அப்போ வந்து ஜிம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஆக்கிரமிச்சிருந்தது சென்னையில். இப்போவும் இருக்குது. பட் அப்போ வந்து மக்கள் அதை ஏற்றுக்கல. யோகாவை நம்ம சொல்லும்போது வேணாங்க, அது யார் கை தூக்கி காலெலாம் தூக்குறது மெதுவாகலாம் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு ஃபேக்டாக அப்போது வந்து ரொம்ப விரலுட்டு எண்ணக்கூடிய ஒரு டீச்சர்ஸ் தான் இருந்தோம் அப்போ. அப்போ நம்ம சொல்லும்போது எல்லாருக்கும் வந்து நம்ம வந்து ஜிம் போகணும், நம்ம ஸ்வெட் அவுட் பண்ணணும், அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஏன்னா யோகா ஒர்க்ஸ் இன்டர்னல் பாடி. நீங்கள் யோகா பண்ணும்போது பெரிய ஸ்வெட்டிங்லாம் ஒன்றும் இருக்காது. யோகா ஒர்க்ஸ் இன்டர்னலி. அது இல்லாமல் இதை வந்து ஒரு மத சார்ந்த இதாக அப்போது வந்து கொண்டு போகிற மாதிரி இருந்தது. பட் அதுக்கப்புறம் இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா எல்லா மதத்திலுமே இது பண்ணலாம். யோகானா இட்ஸ் ஜஸ்ட் அ சயின்ஸ் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் இது பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் அக்செப்டிங். இப்போ வி டோன்ட் ஹாவ் டைம் டு டீச், அந்த மாதிரி இப்போது அப்படி ஒரு காலகட்டம் வந்துடுச்சு. நீங்கள் சொன்னதுலேருந்தே ஒரு கேள்வி, இப்போ ஜிம்முக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து இப்போ நான் எல்லாருக்கும் ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும்ல, 6 பேக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக ஒரு சேஞ்ச் காமிக்க முடியும். யோகா பண்ணுறது வந்து பியூர்லி இன்டர்னலைஸ்டு தான். ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கும் அதுக்குமான டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லுவீங்க? ஆக்சுவலாக இது வந்து ஃபிசிக்கல் பாடியை வந்து ஒரு ஷேப்பப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிறதுல யோகா போனால் அப்படி இருக்காது அப்படிங்கிறது எல்லாருடைய தாட்டு. இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் எப்படி கரெக்டாக? அதாவது யோகா ஒர்க்ஸ் இன்டர்னலி இந்த சென்ஸை இப்போ வந்து ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்குது, அவங்க வந்து பண்ணால் யோகா பண்ணால் சரியாகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சரியாகும். பட் கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். இப்போ வந்து பக்ஷிமுத்த ஆசனம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக டயபெட்டிஸ் லெவல் வந்து வித்தின் 3 months இட் கம்ஸ் டு நார்மல். இப்போ என்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு டயபெட்டிஸ் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது, இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது, இப்போ நான் பண்ணும்போது எனக்கு அதிகமாக குறையுமான்னு கேட்குறாங்க. ஒரு மோட்டார் வேலை செய்யலை, அந்த மோட்டாரை வேலை செய்ய வைக்க வேண்டியது தான் அந்த யோகாவோட வேலை. தண்ணி வேணும்னா எடுத்துக்கும், இல்லை தண்ணி வேணும்னா எடுத்துக்காதுன்ற மாதிரி அந்த பேன்க்ரஸ் அப்படின்ற ஒரு ஆர்கானை வந்து வேலை செய்ய வைக்க வேண்டியது தான் இதோட வேலை. அது வேலை செய்யும்போது அது தேவைப்பட்டால் எடுத்துக்கும், தேவைப்பட்டால் எடுத்துக்காதுன்ற மாதிரி அந்த பர்டிகுலர் யோகாவை நம்ம தினமும் செய்யும்போது அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் லெவல்லாம் குறையுது. ஸோ இப்படி வந்து ஜிம்முக்கும் இதுக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னு சொல்லும்போது எல்லாராலையும் இப்போ வந்து ஒரு 70 years ஒருத்தர் இருக்கார், அவருக்கு டயபெட்டிஸ் இருக்குது, அவர் ஜிம் போக முடியாது, அவங்க யோகா பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தை இருக்குது, ஐ மீன் ஹூ இஸ் less than 15, அவங்க ஜிம்முக்கு போக முடியாது, அவங்க யோகா பண்ணலாம். ஜிம்முக்கு போகிறதுன்றது கண்டிப்பாக தவறே கிடையாது, கண்டிப்பாக பண்ணலாம். மேபி வீக்லி 3 days ஜிம் போகலாம், ஒரு 3 days யோகா பண்ணலாம். ஏன்னா தினமே யோகா பண்ணாலும் போர் அடிக்கும், தினமுமே ஜிம்முக்கும் போக முடியாத ஒரு சூழல் இருக்கலாம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மழை காலம் இருக்குது, அவங்களால வெளியில் போக முடியல, கண்டிப்பாக யோகா மேட் போட்டு பண்ணலாம். இப்போ நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க, ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக ரூம் இருக்கும், அந்த இடத்துல ஒரு யோகா மேட் போட்டு பண்ணலாம். ஸோ நீங்கள் எது பண்ணாலும் கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எதை வேணால் பண்ணலாம், உங்களோட ஃபிட்னஸ்க்குன்னு ஒரு டைம் கொடுக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி கிவ்ஸ் ரிசல்ட்ஸ். நீங்கள் சொல்கிறதுலேருந்து கேட்க வேணும்னு நினைக்கிறது, இப்போ ஜிம்மும் இதுவும் காம்ப்ளிமெண்ட்டியாக இருக்கும்னு சொல்கிறீங்க இல்லையா? கண்டிப்பாக ரெண்டும் காம்ப்ளிமெண்டிங்காக தான் இருக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ரைட்டுங்க. ஸோ இப்போ இன்னொரு கேள்வி வரும், இந்த துணை கேள்வி மாதிரி பார்த்தீங்கன்னா, யோகாவுக்கும் மெடிடேஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸுங்க? இப்போ யோகான்னு நம்ம சொல்கிறோம், ஒரு சிலர் வந்து மெடிடேஷன்னு கொண்டு போகிறாங்க, இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும்? ஐ மீன் இது வந்து ஒரு நீண்ட ஒரு பிக் ஆன்சர் கொடுக்கலாம். என்னுடைய டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், நான் இத்தனை வருஷம் காலம் ஐம் இன்டு டீச்சிங் யோகா. ஸோ ஐ எம் நாட் ஸ்பீக்கிங் அபவுட் எனி ஆர்கனைசேஷன் ஆஸ் சச். நான் வந்து மெடிடேஷன்னா என்ன, அந்த காலத்தில் என்ன சொல்லிருக்கிறாங்க, இப்போ மெடிடேஷன் வந்து எந்த நிலையில் இருக்குது அப்படின்றத பற்றி மட்டும் சொல்கிறேன். அஷ்டாங்க யோகத்தில் ஏமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யேக ஆகாரம், தாரணை, தியானம் அப்படின்னு இத்தனை படிகள் இருக்குது. தாரணை வேறு, தியானம் வேறு. தாரணைனா கான்சன்ட்ரேஷன், எதை பற்றி வேணால் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அதாவது ஒரு லைட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு சவுண்டாக இருக்கலாம், எனி சவுண்ட், மேபி லைட்ஸ் ஆர் மியூசிக், ஆர் உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோ வச்சுட்டு அதை பார்க்கலாம், வாட் எவர் மேபி. அது வந்து கான்சன்ட்ரேஷன், அது வந்து மெடிடேஷன் இல்லை. ஏன்னா இப்போ பாதி இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கண்ணை மூடிட்டு உட்காருங்க, மைண்டை பிளாங்காக வைங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்னுடைய கருத்து என்னென்னா, ஒரு குழந்தை வந்து இந்த உலகத்துக்குள்ளே வரும்போது அதோடைய முதல் சவுண்டு அழுக தான். அப்போவே அது திங்க் பண்ண ஆரம்பிக்கிறதுனால தான் அந்த குழந்தை அழுது. ஸோ வி cannot மேக் அவர் மைண்ட் blank till we die.
இது வந்து என்னுடைய ஒரு கருத்து. we cannot make our mind silent or we cannot make our mind blank. So what is mean by meditation அப்படின்னா whatever makes you happy, அதுதான் மெடிடேஷன். இன்றைக்கி பாருங்கள், ஒரு காந்தி ஜெயந்தி. இன்றைக்கி காந்தி ஜெயந்தியில் உங்களுக்கு இதுக்கான ஒரு கிளியர் கட் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நேஷ்னல் ஆந்தம் பாடும்போது நம்ம இந்தியர்கள் எல்லாருக்கும் உடம்புக்குள்ளெல்லாம் ஒரு மாதிரி ஒரு புல்லரிப்பு தன்மை ஏற்படுது. இது காமனாக இருக்குது எல்லாருக்குமே. நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது அந்த ஃபீல் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அது எப்படி நம்மளுக்கு நேஷ்னல் ஆந்தம் பாடும்போது எல்லாருக்கும் காமனாக ஒரு ஃபீல் ஏற்படுது. ஸோ அந்த ஃபீல் வந்து நம்மளோட உடம்புக்குள்ளே வரணும். ஒரு சில பேருக்கு பாட்டு கேட்டால் அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும், ஒரு சில பேருக்கு பாட்டு பாடினா அந்த ஃபீல் கிடைக்கும், ஒரு சில பேருடைய ஒரு ஸ்பீச்சை கேட்கும்போது கூட நம்மளுக்கு வந்து அந்த ஒரு இது ஏற்படும். ஸோ உங்களுக்கு அந்த ஃபீல் எப்போ கிடைக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு பாட்டு பாடினா அந்த ஃபீல் கிடைக்குதுன்னா டெய்லி இதுக்காக ஒரு நேரம் ஒதுக்கணும். டெய்லி பாட்டு பாடுங்க. அந்த பாட்டு வந்து ராகத்தோடு இருக்கா, தாளம் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக பாடுறேன்னா, வாய்ஸ் நல்லா இருக்கா, இதெல்லாம் எதுவுமே பார்க்க தேவை. வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி யூ டூ இட். வி ஆர் நாட் ப்ரொஃபஷ்னல்ஸ், பட் இட் மேக்ஸ் அஸ் ஹாப்பி. ஸோ அதுக்காக நீங்கள் பண்ணுங்கள். ஸோ உங்களை எதை சந்தோஷப்படுத்துதோ அதை கண்டிப்பாக செய்யணும் நீங்கள். அதுதான் மெடிடேஷன் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் அது ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஹியர். இது பயங்கரமான கிளாரிட்டியாக இருக்குது. நான் என்னோடய தாட் ப்ராசஸில் 10 நிமிஷம் 15 நிமிஷம் கண்ணை மூடி உட்காந்தா பிளாங்க் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு. பட் எப்போ உட்காந்தாலும் நமக்கு தாட்ஸ் வந்து 1008 தாட்ஸ் வருது ஆக்சுவலாக. அதனால் நம்மளால் பிளாங்கே பண்ண முடிஞ்சதில்லை. இன்றைக்கி இது வந்து ஒரு மிகப்பெரிய கிளாரிட்டி. பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே இது இருக்கும்னு நினைக்கிறேன். வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி இஸ் மெடிடேஷன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற அந்த எக்ஸ்ப்ளனேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ப்ரொஃபவுண்ட் ஸ்டேட்மெண்ட். பிகாஸ் அது உண்மையும் கூட. நீங்கள் வந்து சொல்கிற சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது நம்ம ஹாப்பியாக இருக்கும்போது நம்மளோட ஹார்மோன்ஸே மாறிடும். கண்டிப்பாக இல்லை, நம்ம வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க, நீங்கள் கண்ணை மூடிட்டு உட்காருங்க, ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரோன்னா எப்படி குறையும்? ஏன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு உட்காந்தாலே நாளைக்கு என்ன வேலை இருக்குது, இல்லை நேற்று என்ன வேலை பண்ணணும், அதுதான் ஓடும் மைண்டில். எப்போ ஒரு குழந்தை பிறக்கும்போது மைண்டு ஓப்பன் ஆகுதோ டு திங்க் ஆன் இட்ஸ் ஓன், அதே மாதிரி எப்போ நம்ம அவள் லாஸ்ட்டு பிரீத் இருக்கோ அது வரைக்கும் நம்ம மைண்டு வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். அதனால தான் லாஸ்ட்டில் சொல்கிறாங்க அது பிரெயின் இஸ் டெட் அப்படின்றாங்க. ஸோ வி cannot மேக் அவர் மைண்ட் ஸ்டில், இட் வில் ஹேப்பன். ஸோ ஹாப்பினஸ் மேட்டர்ஸ் ஹியர் மெடிடேஷன்றது. இது வந்து என்னுடைய ஒரு கருத்து, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இது வந்து என்னுடைய கருத்து. இது ரெலவெண்ட்டாகவும் இருக்குது. அதனால் வந்து டெஃபினட்டாக இது எல்லாருக்கும் ஒரு பெரிய இன்புட்டாக இருக்கும். இப்போ யோகாவில் வந்து நிறைய டைப்ஸ் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பெரிய ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்கக்கூடியது என்னென்னா எவ்வளோ நேரம் பண்ணணும் ஒன்று. ரெண்டாவது வந்து எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறது ஒரு சேலஞ்ச் எல்லாருக்கும். நிறைய டைப்ஸ் ஆஃப் யோகா இருக்குது. இன்றைக்கி மாடர்ன் யோகா ஸ்டுடியோ கூட வந்துருச்சு. ஏன்ஷியண்ட்டாக வேறு மாதிரி சொன்ன மாதிரி இருந்தது, இப்போ அப்படியே டைல்யூட் ஆகி வேறு லெவலில் போயிட்டுருக்கு. என்னென்னலாம் ஜென்யூன் பெனிஃபிட்ஸ் ஆஃப் யோகா அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அது வந்து நிறைய பேருக்கு இது பெரிய இன்புட்டாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக எல்லோரும் பண்ணுறாங்க, பட் ஆனால் ப்ராப்பராக பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் அவங்களுக்கே இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப 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 ஒரு நல்ல கேள்வி. எவ்வளவு நேரம் பண்ணலாம் அப்படின்ற நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, முதல்ல நீங்கள் ஆரம்பிக்கிறது 15 மினிட்ஸ் செஞ்சால் போதும். ஓகே. ஏன்னா நம்ம யோகா வந்து எனக்கு இன்றைக்கி டைம் இருக்குது, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் இல்லை ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா, யோகா மட்டும் இல்லை, எனி பாயிண்ட் ஆஃப் ஜிம்மாக இருக்கலாம், ஃபிட்னஸாக இருக்கலாம், டென்னிஸாக இருக்கலாம், விளையாடணும்னு ஆரம்பிக்கிறாங்க. வாரத்தில் 2 நாள் பண்ணுறேன் சார்ன்றான். இந்த 2 நாள் 3 நாள் இதெல்லாம் சரி வராது. 7 days in a week உங்களால் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியுன்றதை யூ நீட் டு டிசைட். இட் ஷுட் பி a பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் ஸ்டைல். உங்கள் வாழ்க்கையின் வழிமுறையாக இருக்கணும் இந்த யோகா ஆர் எனி ஃபிட்னஸ். நம்ம இப்போ தூங்கி எழுந்துக்கிறோம், நம்ம இப்போ தினமும் பல் தேய்க்கிறோம், குளிக்கிறோன்ற மாதிரி இட் ஷுட் பி a பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் ஸ்டைல். அது எவ்வளோ நேரம் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸ் ஏன் அப்படின்னா, அந்த 15 மினிட்ஸில் நீங்கள் யோகா பண்ணால் போதும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுங்கள். உங்களோட யோகா மாஸ்டருக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னத்துக்காக நீங்கள் யோகா படிக்கிறீங்க அப்படின்ற கேள்வியை நீங்கள் யூ நீட் டு ஆஸ்க். உங்களுக்கு வயிறு குறையணுமா, இல்லை நீங்கள் வந்து இப்போ வந்து நிறைய இந்த லாக்டவுனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறதுனால நெக் பெயின் வருது, ஷோல்டர் பெயின் வருது, வெர்டிகோ நிறைய பார்க்குறோம் இதனால். ஸோ உங்களுக்கு இன்ன காரணத்தினால நீங்கள் யோகா பண்ணுறீங்க அப்படின்னு பாருங்கள். அந்த பர்டிகுலர் யோகாவை மட்டும் 15 மினிட்ஸ் டைம் கொடுத்து டெய்லி பண்ணுங்கள். ஸோ உங்களுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த நீங்கள் இன்னத்துக்காக படிக்க ஆரம்பிச்சிங்களோ அந்த ரிசல்ட் கிடைக்கும். இன்க்ரீஸ் 5 more minutes, அப்புறமா இன்க்ரீஸ் 5 more minutes. இந்த 5 minutes இன்க்ரீஸ் பண்ணும்போது யூ ஒன்ட் ஃபீல் த பெயின் தட் யூ ஆர் டூயிங் இட் மோர். இன்க்ரிமெண்டல் க்ரோத். இன்க்ரிமெண்டல் க்ரோத் வில் ஆல்வேஸ் கிவ் அ ரிசல்ட். நம்ம எடுத்த உடனே வாங்க சார் இன்றைக்கி 1 hour பண்ணிடலான்னு 1 hour போயிட்டு நான் சொல்லி கொடுத்தாலோ இல்லை அவங்க பண்ணாலும் இட் வில் லேண்ட் அப் இன் ஒரு 1 month 2 month என்ன ஆகும்னா ஒன்று இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும்,
அப்படிலாம் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ ஜென்ரலாக எல்லாருமே வந்து அவங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒன்று ஜிம் போகிறத நிப்பாட்டிடுவாங்க, இல்லை யோகா பண்ணுறதை நிப்பாட்டிடுவாங்க, இல்லைன்னா வாக்கிங் போகிறத நிப்பாட்டிடுவாங்க. ஸோ உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் அதை மட்டும் எடுங்க. 20 மினிட்ஸ் தான் என்னால் முடியும்னா 20 மினிட்ஸ் வாக்கிங் போங்க. 15 மினிட்ஸ் தான் யோகா பண்ண முடியும்னா 15 மினிட்ஸ் பண்ணுங்கள். ஸோ டைமிங் பொறுத்த வரைக்கும் யூ நீட் டு டிசைட். ஆனால் அந்த நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்திங்கன்னா அதை ஸ்ட்ராங்காக இருங்க. 24 ஹவர்ஸில் 24 மினிட்ஸ் கூட நீங்கள் உங்களுக்காக செலவு பண்ணலன்னா என்ன இருக்குது? நம்மளை சுற்றி உள்ளவங்க, ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, குழந்தைங்க, ஆஃபீஸு, பாஸு, கம்பெனி எல்லாருக்கும் செலவு பண்ணுறோம். 24 மினிட்ஸ், 1 மணி நேரத்தில் ஒரு நிமிஷம் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கலன்னா யுவர் ஹெல்த் இஸ் டேக்கிங் எ பேக் சீட்னு அர்த்தம். ஸோ தயவு செய்து அட்லீஸ்ட் இனிமேவாது ஒரு 1 ஹவருக்கு 1 நிமிஷம் நீங்கள் உங்களுக்காக ஒதுக்கிடுங்க. அது நீங்கள் இந்த யோகாவை மார்னிங்கே முடிச்சிடுங்க. சூப்பர். ரொம்ப அதாவது நீங்கள் சொல்கிறது 25 மினிட்ஸ் போதும். அட்லீஸ்ட் அதையாவது கரெக்டாக பண்ணுங்க அப்படிங்கிறது வந்து ஒரு நாளில் வந்து ரொம்ப முக்கியம். யோகா பண்ணுறதுனால இப்போ டயபெட்டிஸ் அப்படிங்கிறது வந்து குறையுதுன்றோம். டைஜஸ்டிவ் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறது இருக்குது. நிறைய பேருக்கு மூட்டு வலி இருக்குது, அந்த மாதிரி நிறைய ஜாயின்ட் பெயின்ஸ் எல்லாம் இன்றைக்கி காமன் டிசீஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 40 கிராஸ் பண்ணும்போதே சில டிசீஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடும். டயபெட்டிஸ் இஸ் பிகம் காமன், டைஜஸ்டிவ் சிஸ்டம் இஸ் அ சேலஞ்சு, மூட்டு வலி, இது எல்லாத்துக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வருமா இல்லை 100% க்யூர் வரும்னு சொல்கிறீங்க நீங்கள்? வி கேன் டெஃபினெட்லி க்யூர் சார். டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஏஜ், டிபெண்ட்ஸ் அப்பான் நம்மக்கிட்ட வரும்போது என்ன ஸ்டேட்டில் வராங்க அப்படின்னு. ஒரு சில பேருக்கு வந்து அந்த பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். திஸ் இஸ் நாட் லைக் எனி அதர் தெரப்பி. இட் வில் டேக் சம் டைம். மேபி ஒரு 15 டேஸ் ஆகலாம், 20 டேஸ் ஆகலாம். உங்கள் மசில் ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா நம்ம இப்போ ஒரு யோகா பண்ண ஆரம்பித்தோன்னா அது வி கான்ட் பிரிங் இட் இமீடியட்லி. ஒரு 1 வீக்கில் யூ வில் கெட் ரிசல்ட். ஒரு சில பேர் இன்றைக்கி பண்ணிவிட்டு இன்றைக்கே ரிசல்ட் கேட்டாங்கன்னா கிடைக்காது. பட் அகைன் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு கன்சிஸ்டன்ட் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா 100% வில் கிவ் ரிசல்ட் ஆஸ் க்யூர். யூ வில் கெட் க்யூர். இதை நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து டயபெட்டிஸ் க்யூர் ஆகிருக்கு, எவ்வளோ பேருக்கு வெர்டிகோ வந்து க்யூர் ஆகிருக்கு வித்தவுட் டேக்கிங் எனி மெடிசன், வித் த சப்போர்ட் ஆஃப் டாக்டர்ஸ். நவ் லாட் ஆஃப் டாக்டர்ஸ் ஆர் ரெஃபரிங் யோகா. அதனால் கண்டிப்பாக இது வந்து வி ஆர் நாட் கிவிங் எனி திங் டு இன்டேக். நீங்கள் வந்து இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கனால ஜஸ்ட் ஒரு யோகா அண்ட் சம் சார்ட் ஆஃப் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்லேயே கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் த டிசீசஸ் கேன் பி க்யூர்ட், இன்க்ளூடிங் டயபெட்டிஸ். ஒரு முக்கியமான ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மென் சின்ன வயசில் கூட இப்போ வந்து இந்த மைக்ரேன் தலைவலி அப்படிங்கிறது வந்து நிறைய பேரை பார்த்துருக்கோம். டாலரேட்டே பண்ண முடியாமல் நிறைய காமன் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அக்கேஷனலாக அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்போது சடனாக ஒரு மெடிசன் எடுத்துருவாங்க, பெயின் கில்லரை சாப்பிட்டுட்டு டெம்பரரி ரிலீஃப் எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு நிவர்த்தி பண்ண முடியுமா நம்ம மைக்ரேன் இருக்கவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக? இந்த மைக்ரேன், ஹெட்டேக் இதெல்லாம் வந்து கப சம்மந்தப்பட்ட டிசீஸ். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டிருந்தீங்க இந்த யோகா வந்து எவ்வளோ மாடர்னைஸ்டாக நிறைய வகையில் போயிருக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த யோகா மாடர்னாக இதோட ஏன்ஷியன்ட் பெனிஃபிட்ன்றது குறையுது. இந்த யோகா பார்த்திங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி யார் எந்த டைமில் யோகா பண்ணால் என்னென்ன டிசீஸ் சரியாகும் அப்படின்றத போட்டிருக்காங்க. திருமந்திரம்ன்ற புக்கில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அஞ்சடம் போன்றுடல் ஐயுறும் மந்தியில் வஞ்சக வாதம் வரும் மத்தியானத்தில் செஞ்சிடல் காலையில் செய்திடில் பித்தரும் நஞ்சர சொன்னோம் நரை திரை நாசமே, இப்படி சொல்லியிருக்காங்க. ஒருத்தருக்கு கப சம்மந்தப்பட்ட டிசீஸ் இருக்குன்னா அவங்க சாயந்தரம் யோகா பண்ணும்போது ப்ரீத்திங் பண்ணும்போது அவங்களுக்கு சரியாகுமா? இதை நான் சொல்லலை, 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த புக்கில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அதை நான் வந்து அப்ளை பண்ணுறேன், ஐம் கெட்டிங் ரிசல்ட். ஒருத்தருக்கு வந்து இப்போ நீங்கள் கேட்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரேன் இருக்குது அப்படின்னா அவங்க சாயந்தரத்தில் ப்ரீத்திங் பண்ணாங்கன்னா தே வில் கெட் 100% பெனிஃபிட்ஸ். இல்லைங்க எனக்கு வந்து ஈவினிங் டைம் இல்லை, மார்னிங்கில் தான் டைம் இருக்குது, ப்ரீத்திங் பண்ணலாமா பண்ணலாம், சரியாகாது. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் யூ ஹேவ். உங்களுக்கு வந்து வீசிங், சைனஸ், காஃபு, கோல்டு, ஹெட்டேக் இதெல்லாம் வந்து கப சம்மந்தப்பட்ட விங்கில் வர்றதுனால அவங்க கண்டிப்பாக சாயந்தரத்தில் ப்ரீதிங் பண்ணணும், ஒரு சர்டன் யோகா பண்ணணும், அப்போ தான் அவங்களுக்கு சரியாகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க யோகா பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வில் செக் வெதர் அவங்களுக்கு வந்து வாதமா, பித்தமா, கபமா, அவங்களுக்கு எந்த சமயத்தில் யோகா பண்ணால் சரியாகும் அப்படின்றத நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான யோகாவை நம்ம கொடுக்கும்போது 100% ரிசல்ட் கிடைக்குது. நீங்கள் இப்போது குரூப் கிளாஸஸ் மாதிரி எடுக்கிறீங்களா இல்லை இண்டிவிஜுவலாகவும் நீங்கள் போய் எடுக்கிறீங்களா? இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு குரூப்பில் இருக்கும்போது அந்த ஃபோக்கஸ் தப்புன்னு நினைப்பாங்க ஆக்சுவலாக, இல்லைங்களா? ஒரு இதாக இருக்கும். நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாகவும் அட்டன் பண்ணி நிறைய பேருக்கு எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து நிறைய இண்டிவிஜுவல்ஸ் பார்த்துட்டுருக்கேன் சார், 1-to-1. ஏன்னா 1-to-1 பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து we can give them 100% ரிசல்ட். குரூப் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக நான் வந்து ஒரு 10 பேருக்கு மேலே அந்த குரூப்பில் இருந்தால் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்க முடியாது. செகண்ட் வந்து இந்த குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 days in a week அவங்க பண்ணணும்.
1-to-1 கண்டிப்பாக நம்ம உங்களை செய்ய வச்சிடலாம். நீங்கள் வாட்ஸ்அப் வீடியோவில் வாங்க, இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு ஜூம் காலில் வாங்கன்னு செய்ய வச்சிடலாம். வி வில் மேக் தெம் டூ. இந்த குரூப் கிளாஸஸில் அந்த மாதிரி முடியல. அதனால் மேக்ஸிமம் ஐ எம் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் 1-to-1. அதனால தான். பட் டெஃபினெட்லி வி கேன் டூ இன் குரூப். அதுவும் வந்து ஒரு ஃபன் லவ்விங்காக தான் இருக்கும். கண்டிப்பாக குரூப்பில் பண்ணலாம், தவறே இல்லை. பட் நாட் ஒரு குரூப் வித் 50, குரூப் வித் 100ன்னா நான் தனியாக ஸ்டேஜில் பண்ணுவேன், அவங்க தனியாக கீழே பண்ணுவாங்க. அவங்க பண்ணுற மிஸ்டேக்ஸை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஐ சஜஸ்ட் தட் குரூப் ஷுட் பி நாட் மோர் தேன் 15. குரூப் ஒரு அவேர்னஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் வேணும்னா, உங்களுக்கு அந்த ரிசல்ட் வேணும்னா இண்டிவிஜுவலாக பண்ணுறது தான் பெட்டர் ஆக்சுவலாக. ஸோ இந்த யோகா அப்படிங்கும்போது இது ப்ரீத்திங்கும் சம்மந்தப்பட்டது ஆக்சுவலாக. இப்போ நம்ம வந்து இந்த ரீசெண்டாக வந்து ப்ரீத்திங்கை பற்றி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டோம். அது இந்த ஒரு 18 months பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃபேமிலி இஸ் காட் எஃபெக்டட் பை திஸ் நியூ சேலஞ்சு. ஸோ இதுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு? உண்மையாலுமே இது வந்து நிறைய பேரை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்லணும் ஆக்சுவலாக. பிகாஸ் இன்னுமே அந்த ஒரு டிபேட் போயிட்டே இருக்குது. யோகா பண்ணால் சரியாகுமா, இல்லை எஃபெக்ட் ஆகுமா ஆகாதா, ட்ரை பண்ணலாமா வேண்டாமாங்கிறது இருக்குது. இதை பற்றி உங்களுடைய தாட் என்ன? ஃபஸ்ட்டு வந்து வேக்சினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா எல்லோரும் நினைக்கிறாங்க நாங்கள் யோகா பண்ணுறோம், நாங்கள் வந்து அதர் டைப் ஆஃப் மெடிசன் எடுக்கிறோம், அதனால் வேக்சின் வேணான்னு நினைக்கிறவங்களே நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து ஐ ஹவ் டேக்கன் மை டபுள் வேக்சினேஷன், 2 வேக்சினேஷன் முடிச்சாச்சு. இட் ஹஸ் காட் நத்திங் டு டூ வித் யோகா. யோகா வேறு, இது வந்து செக்மெண்ட் வேறு. இது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த ப்ரீதிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐசிஎம்ஆரில் ரிசர்ச் பண்ணி தே ஹவ் கிவன் அ பேப்பர் ஸ்டேட்டிங் தட் யோகா பண்ணுறவங்களுக்கு, இந்த ப்ரீதிங் பண்ணுறவங்களுக்கு அவங்களுடைய கோர தாண்டவம் ஆடுறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது தே ஹவ் கிவன் அ சயின்டிஃபிக் ரிப்போர்ட். இது சும்மா நான் வந்து ஏதோ சொல்லலை, சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி ஐசிஎம்ஆர் ஹஸ் பப்ளிஷ் த ரிப்போர்ட் சேயிங் தட் இந்த ப்ரீதிங் பண்ணும்போது அவங்களுடைய லங்ஸ் கெப்பாசிட்டி, இப்போ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா கொரோனா வரவங்களுக்குலாம் லங்ஸ் அஃபெக்ட் ஆகுது. உங்களுடைய மோட்டார் வந்து நல்லா வேலை செய்யும் போது அந்த ஒரு அஃபெக்ட் ஆகிற லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக தினமும் ப்ரீதிங் 2 வேலை செய்யணும். காலையும் செய்யணும், நைட்லேயும் செய்யணும். நைட்டில் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா மினிமம் ஒரு 45 minutes பிரேக் கொடுத்துட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பெட்லேயே செஞ்சுட்டு இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸை கிராஸ் த பெட் நீங்கள் உட்காந்து செஞ்சுட்டு நீங்கள் படுத்திங்கன்னா ஒன்றும் ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும். ரெண்டாவது உங்களுக்கு கப சம்மந்தப்பட்ட ஒரே ஒரு டிசீஸ் கூட உங்கள் கிட்டே வராது. நீங்கள் கேட்குற மாதிரி மைக்ரேனு, ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு சில பேருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்டர் கொரோனா லாட் ஆஃப் பீப்புள் நான் பார்க்குறது எனக்கு தூக்கம் வரல நைட்லன்றாங்க. சைடு எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி தூக்கம் இல்லாத இருக்கிறவங்களுக்கு, கப சம்மந்தப்பட்ட டிசீஸ் உள்ளவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நைட்டில் ப்ரீதிங் பண்ணணும். அகெயின் இது கூட ஐ ஹவ் டேக்கன் இட் ஃப்ரம் திருமந்திரம்னு சொல்லலாம். ஏற்றி இறக்கி இரு காலம் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளனுக்கு கூட்டு வினை உதைக்கும் கூறியதாமே அப்படின்றத 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருமூலர் எழுதி வச்சுட்டு போயிட்டார். ஏற்றி இறக்கி 2 வேளை, காலை மாலை 2 வேளை பண்ண சொல்கிறாங்க. பிராணாயாமம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ரேஷியோ இருக்குது. அந்த ரேஷியோ படி பண்ணால் கூட்டுவன்ன்றாங்க. கூட்டுவனா யமன். ஸோ இது வந்து ஐசிஎம்ஆர் ரிசர்ச் பண்ணாலும் இல்லை யார் இந்த உலகத்தில் ரிசர்ச் பண்ணாலும் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய தமிழ் புத்தகத்தில் எழுதி வச்சுருக்கு. யமனை கூட நீங்கள் அடித்து விரட்டிடலாம் நீங்கள் இந்த ப்ரீதிங் பண்ணும்போதுன்னு சொல்லி. எனக்கு ஒரு 10 years பிஃபோர் வந்து ஒரு பெரிய ஒரு கம்பெனிக்கு நாங்கள் யோகா எடுத்தோம். இந்த மாதிரி நாங்கள் சொல்லும்போது they didn't believe it. ஸோ இங்கே வந்து எங்களை ஒரு பிரபல மருத்துவமனையில் எங்களெல்லாம் அட்மிட் பண்ணி இசிஜி கார்டியோகிராம்லாம் வச்சு செக் பண்ணி நாங்கள் சொல்கிறது உண்மையானு செக் பண்ணி அதுக்கு அவங்க சயின்டிஃபிக் அப்ரோச் ஆஃப் யோகா அப்படின்னு ஒரு புக்கே தே ஹவ் ரிலீஸ்ட் இட். ஸோ யோகா பண்ணால் சயின்டிஃபிக்கான பெனிஃபிட் நிறைய இருக்குது. உங்களோட ஹார்ட்டு, உங்கள் லங்ஸ் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். தினமும் ப்ரீதிங் வெரி 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 இம்பார்ட்டன்ஸ். குறிப்பாக ப்ரீதிங் நைட்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகே, நீங்கள் கேட்கும்போது இந்த ஒரு கேள்வியும் கேட்கணும்னு தோணுது. தூக்கம் வராமல் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கிறது வந்து டீப் ஸ்லீப் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆவரேஜாக தூங்குறாங்க. இன்றைக்கி வந்து வாட்செல்லாம் கட்டி கூட பார்த்துக்கிறாங்க, இவ்வளோ நேரம் தூங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்லீப் பேட்டர்னுடைய தாட் என்ன ஆக்சுவலாக? டீப் ஸ்லீப்னா என்ன? எவ்வளோ நேரம் அது எப்படி? யாருக்குமே இது வரைக்கும் தெரியாத ஒரு டெர்மினாலஜி புதுசாக நிறைய சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேங்க ஆக்சுவலாக. அதை நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன். எனக்கு வாட்ச் கட்டுற பழக்கமே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் எங்கெங்கெல்லாம் க்ரியேட் பண்ணுதோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு முதல்ல ட்ரை பண்ணணும். இந்த வாட்ச்சு, ட்ராக்கரு, ஆக்சிமீட்ரு இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் இருந்தால் பார்க்கலாம். இப்போ டெய்லியே நம்ம வந்து பிபி செக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, அன்லெஸ் இட்ஸ் ரெக்வயர்டு. அது மாதிரி நம்ம இந்த ஸ்லீப் ட்ராக்கரை பார்க்குறதுனாலே பாதி பேருக்கு தூக்கம் வரதில்லை. ஸோ ஃபஸ்ட்டு
நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை டெய்லி பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ ஸ்டெப்ஸ் வாக் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறத விட, நீங்கள் டெய்லி ஆஃபீஸ் போகிறீங்க, உங்கள் ஆஃபீஸ் 3 இஃப் யூ ஆர் இன் 3rd floor, டோன்ட் யூஸ் லிஃப்ட், வாக். ட்ரை டு வாக் மேக்ஸிமம், பட் டோன்ட் கவுண்ட் த ஸ்டெப்ஸ். இப்போ இட் இஸ் கிரியேட்டிங் யூ ஸ்ட்ரெஸ். நான் டெய்லி 10,000 ஸ்டெப்ஸ் நடப்பேன் சார், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 8,000 தான் முடிஞ்சதுன்னு அதை நினச்சிட்டே போய் தூங்குறாங்க. அந்த மாதிரி ஸ்லீப் ட்ராக்கரில் போட்டு விட்டுட்டு, இன்றைக்கி ஐ ஹவ் நாட் ஸ்லெப்ட், ரொம்ப டீப் ஸ்லீப், ரொம்ப தூங்கலை சார், இட் ஷோஸ் 2 hours. ஸ்டாப் ட்ராக்கிங் யுவர் ஸ்லீப், நாட் ஜஸ்ட் ஸ்லீப், ஈவன் யுவர் ஸ்டெப்ஸ். என்ஜாய் வாட் யூ டூ டெய்லி. இதுக்காக நீங்கள் வந்து தனியாக தேடி போகணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் நைட்டில் ப்ரீதிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும், உங்களுடைய ஹார்மோனல்ஸ்லாம் மாறிடும். உங்களுடைய ஹாப்பி ஹார்மோன்ஸ் வில் பிகம் மோர் when you do breathing at night. ஸ்லீப் இல்லைன்ற ஒரு கொஸ்டினே உங்கள் லைஃப்லேயே இருக்காது சார். ஸோ ஸ்டாப் ட்ராக்கிங் யுவர் ஸ்லீப், என்ஜாய் த ஸ்லீப். ஏன்னா ஒரு சில பேர் இப்போ நைட்டில் இப்போ நிறைய இது வந்துடுச்சு இல்லை, நிறைய ஆப் வந்துடுச்சு. அவங்க நைட்டில் 1 மணிக்கு வந்தால் கூட டக்குன்னு அந்த ஃபோன் தான் எடுத்து பார்க்குறாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய நல்லா தூங்கணுன்னா, அப்பார்ட் ஃப்ரம் யோகா ப்ரீதிங் தவிர, ஐ கேன் கிவ் ஸ்மால் டிப்ஸ். ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் அ டிப்ஸ் ஃபார் யங்ஸ்டர்ஸ். நைட்டில் நீங்கள் எங்கே தூங்குறீங்களோ ஃபோனை சார்ஜ் போடுற இடம் நீங்கள் எழுந்து போக முடியாத இடத்துக்கு வச்சுருங்க. யுவர் ஃபோன் ஷுட் நாட் பி இப்படி டேர்ன் பண்ணால் எடுக்க முடியாத அளவுக்கு ஃபோனை வச்சுருங்க. ஏன்னா இப்போ பாதி யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோனை பக்கத்தே வச்சுட்டு தான் தூங்குறாங்க. அவன் நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு எழுந்தால் கூட இந்த லைட் ரேஸ் வந்து படுது கண்ணில். டக்குன்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குறது, இல்லை வந்து சீயிங் லாட் ஆஃப் நியூஸ் ஃபீட்ஸ் அட் நைட், அந்த லைட்டோட ஒளி கண்ணில் படும்போது நம்மளுக்கு தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இல்லைனா தூக்கம் வரலான்றதுனால இதெல்லாம் பார்க்குறாங்க. ஸ்டாப் சீயிங் தோஸ் திங்ஸ். நீங்கள் எப்போ தூங்கணும் டிசைட் பண்ணிட்டீங்களோ அதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியே கட் ஆஃப் வித் ஆல் த மீடியாஸ் அரவுண்ட்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த இன்புட்ஸ் நீங்கள் கொடுத்தது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யோகாவுக்கும் நம்ம ஃபுட்டு இன்டேக்குக்கும் டெஃபினட்டாக எப்படி ஈக்குவேட் பண்ணிக்கிறது, என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, எப்படி அதை கரெக்டாக கொண்டு போகிறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். யோகா மட்டும் இல்லை சார், எனி பார்ட் ஆஃப் ஃபிட்னஸ் போனீங்கன்னா யோகா அண்ட் ஃபுட் இஸ் வெரி வெரி க்ளோஸ்லி கனெக்டட். நான் டெய்லி வந்து ஜிம் பண்ணுறேன், டெய்லி ஸ்விம்மிங் பண்ணுறேன், டெய்லி யோகா பண்ணுறேன். பட் உணவில் நான் எதை வேணால் சாப்பிடலாமான்னு கேட்டால், ஒரு சில விஷயங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்றத சொல்லலாம். இட்ஸ் லைக் ஸ்னேக் மாதிரி. உணவுன்றது வந்து ஒரு ஸ்னேக் மாதிரி. நீங்கள் இன்னும் யோகா பண்ணாலும் உணவு பழக்கத்தில் கண்ட்ரோல்டாக இல்லைன்னா கண்டிப்பாக அது பரமபத விளையாட்டில் 98ல் ஸ்னேக் நிற்கிறோம். ஸ்ட்ரெயிட்டாக தூக்கி வந்து 0ல் விட்டுரும். அது மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் ஒரு சில பேர் இப்போ சொல்கிறாங்க, நான் காஃபி அவாய்ட் பண்ணோம், டீ அவாய்ட் பண்ணோம். கண்டிப்பாக அப்படிலாம் இல்லைங்க. இதில் வந்து நிறைய மித்து நான் பார்க்குறேன். எங்கள் தாத்தாலாம் 97 years வரைக்கும் டெய்லி காலையில் ஒரு 1/4 லிட்டர் காஃபி சாப்பிட்டு தான் இருந்தார். அவருக்கு ஒன்றும் ஆகலை. ஸோ இந்த காஃபி டீ வந்து எதுவுமே நம்ம வி ஷுட் பி வித்தின் அவர் லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நாட் ஜஸ்ட் காஃபி அண்ட் டீ. திருக்குறளில் வந்து வள்ளுவர் சொல்லிருக்காரு பாருங்க, மருந்துன்னு ஒரு சாப்டர் இருக்குது. அதில் வள்ளுவர் வந்து மருந்தை பற்றி, ஒரே ஒரு மருந்தை பற்றி கூட சொல்லலை. வாழ்க்கையில் மருந்து இல்லாத இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிருக்காரு. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி உணேன். சாப்பிட்டது எப்போ டைஜஸ்ட் ஆகுதோ அப்புறமா டாய்லெட் போனதுக்கப்புறம் தான் பசித்ததுக்கப்புறம் அடுத்த உணவு சாப்பிட்ணும் அப்படின்றார். அது கூட என்ன சொல்கிறாரு, அருந்தியது அற்றது போற்றி உணேன் அப்படின்னு சொல்கிறார். போற்றத்தக்க உணவாக சாப்பிட்ணுமா, ஏதோ ஒன்று சாப்பிடக்கூடாது. ஸோ இப்போது போற்றத்தக்க உணவு அப்படின்றத என்ன நம்ம பார்க்கும்போது, பூமிக்கு கீழே விளையிற எதுனாலும் 3rd class ஃபுட்டு தான். ஆல் ரூட் வெஜிடபிள்ஸ் ஆர் கன்சிடர்ட் as 3rd class ஃபுட். பூமிக்கு மேலே விளையிற, செடியில் விளையிற எதுனாலுமே அது 2nd class ஃபுட். மரத்து மேலே விளையிற எதுனாலுமே அது 1st class ஃபுட். இவ்வளோ தான் கிளாஸிஃபிகேஷன். அதனால தான் இன்றைக்கி கடவுளுக்கு 1st class ஃபுட்டு தான் படைக்கணும். எந்த ஒரு கடவுளுக்குமே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் படைக்கல, 3rd class ஃபுட்ஸ். பட் எனவே இப்போ நம்ம 3rd class ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அவாய்ட் பண்ண தேவையில்லை. பட் நீங்கள் சாப்பிட்றது 3rd class ஃபுட்டுன்றத மனசில் வச்சுட்டு வாரத்தில் 2 நாள் சாப்பிட்லாம். பாதி பேர் வீட்டில் இப்போ அந்த உருளைக்கிழங்கு வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும்னு தினமும் உருளைக்கிழங்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் கொடுக்குறாங்க. வி கேன் அவாய்ட் லிட்டில் பிட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதை நான் அவாய்ட் பண்ணணுன்றதுக்கு சொல்லலை. 1st class உணவு வி நீட் டு டேக் இட்ஸ். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வரும்னு பாதி பேர் வீட்டில் இப்போ தேங்காய் சாப்பிட்றதே கிடையாது. கண்டிப்பாக சாப்பிடாதீங்க.
ஐம் நாட் அகேன்ஸ்ட் எனி மீடியா. அட் த சேம் டைம் ஒரு சில ஆர்டிகல்ஸை படிச்சுட்டு டோன்ட் கம் டு கன்க்ளூஷன் இதை சாப்பிட்டுட்டா நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகும்னு. அந்த ஆர்டிகல் கேரளாவில் எழுதினா அந்த பேப்பரே வாங்க மாட்டாங்க. ஸோ டோன்ட் கம் டு கன்க்ளூஷன் தட் தேங்காய் இல்லை பழங்கள் சாப்பிடும்போது நம்மளுக்கு சுகர் ஏறும், இல்லை நம்மளுக்கு தேங்காய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமாகும். இதெல்லாம் ஒரு மித். ஏன்னா நம்ம கண்ட்ரியில் ஒரு ரீஜன் வந்து கேரளாவில் வந்து ஃபுல்லாக நம்ம தேங்காய் இல்லாத உணவே இருக்காது. இந்த பக்கம் தேங்காய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால்னு ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறதுல இது ரொம்ப ஒரு தப்புன்னு ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஒரு முதல் தரமான உணவை கண்டிப்பாக தினமும் உங்கள் ஃபுட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. மற்றபடி ஹேவ் ஃபுட் அட் த ரைட் டைம். சாயந்தரம் 7 மணிக்கு மேலே ஃபுட்டு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். இந்த சென்ஸ் மசாலா உணவோ இல்லை வந்து ஒரு நான்வெஜிடேரியன் வந்து கண்டிப்பாக நீங்கள் நான்வெஜிடேரியனை நைட்டில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இஃப் யூ ஆர் நான்வெஜிடேரியன் சாப்பிடுங்க. இது வந்து இவந்தோ எங்களுடைய சிலபஸ் 1, 2, 3ல் வரலன்னா கூட கண்டிப்பாக சாப்பிட்லாம் நீங்கள். இட்ஸ் நாட் பேட். பட் அட் த சேம் டைம் நீங்கள் மத்தியானத்திலே சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கு யூ ஆர் கிவிங் சம் டைம் டு டைஜஸ்ட். அதுவும் ஒரு ஃபேக்ட்ரி தான் சார், நம்ம கண்ணில் பார்க்குறது இல்லை அது. அதனால் அந்த ஃபேக்ட்ரி உள்ளே ரன் பண்ணுறது நம்மளுக்கு தெரியல. அதனால் நைட்டில் நீங்கள் நான்வெஜிடேரியன் சாப்பிட்றத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். ட்ரை டு அவாய்ட். வேறு வழியே இல்லை அப்படின்னீங்கன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா ஒரு 1/2 hour வாக்கிங் போயிடுங்க. ஹாட் வாட்டர் குடிங்க. இது வந்து ஒரு பெரிய ஹெல்த் டிப்பாக எடுத்துக்கலாம் நீங்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். இல்லை, இப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் வாக்கிங் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பிஃபோர் வாக்கிங் போயிட்டு அப்புறம் சாப்பிடுங்கன்றாங்க. இந்த ஒரு இடத்துல ஒரு கிளாரிட்டி வேணும். நிறைய பேருக்கு இது டிபேட் போயிட்டே இருக்கு. சாப்பிட்டுட்டு உடனே தூங்கக்கூடாது. ஓகே. இப்போ சப்போஸ் வந்து நான்வெஜிடேரியன் சாப்பிட்றாங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சார், நான்வெஜிடேரியன் சாப்பிட்றாங்க, பிளேட்லேயும் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அப்படியே போய் படுத்துட்டா மிஷின் உள்ள வேலை செஞ்சுட்டே இருக்குமே. ஸோ நம்ம வாக்கிங் போகும்போது யூ ஆர் கிவிங் எ சிக்னல் தட் யூ ஆர் ஒர்க்கிங். ஒர்க் பண்ணும்போது அந்த மிஷின் இன்னும் ஸ்பீடாக வேலை செய்யும். நம்ம மிக்சியை வந்து 1, 2, 3ல் ஓட்டுற மாதிரி. தட் மிஷின் வில் ஒர்க் ஃபாஸ்டர் டு டைஜஸ்ட். செகண்ட், நீங்கள் வாக்கிங் போயிட்டீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, கொஞ்சம் நேரம் தூங்க மாட்டீங்க. அந்த மிஷினுக்கு யூ ஆர் கிவிங் டைம் டு டைஜஸ்ட். யூ ஆர் டெல்லிங் த மிஷின் டு டைஜஸ்ட் ஃபாஸ்ட். அது மாதிரி ஹாட் வாட்டர் சாப்பிடும்போது இட் கிவ்ஸ் என்ன சொல்கிறது, மோர் பவர் டு டைஜஸ்ட். அது மாதிரி நைட்டில் நீங்கள் பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப் நீங்கள் நான்வெஜ்ஜோ வெஜ்ஜோ எதை சாப்பிட்டாலுமே கூல்ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க. டோன்ட் மிக்ஸ் கூல்ட்ரிங்க்ஸ் வித் ஃபுட். இதுதான் உணவு சம்மந்தப்பட்ட விஷயம்னு சொல்லலாம். அது மாதிரி நான் வந்து எண்ணெய்களை மாற்றி மாற்றி சாப்பிட்றேன்னா அதெல்லாம் தட்ஸ் யுவர் விஷ். உங்களுடைய டயட்டிஷியன் என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட தாத்தா பாட்டி என்ன சாப்பிட்டாங்களோ நீங்கள் அதை சாப்பிட்றது தான் ஒரு சரியான உணவு பழக்கமாக நான் கருதுகிறேன். அது மாதிரி உங்கள் தாத்தா எப்படி நடந்தாரோ அதே மாதிரி நீங்கள் நடக்கணும். நான் வந்து உணவு பழக்கத்தை மட்டும் காஃபி மட்டும் நான் சொன்ன மாதிரி 1/2 லிட்டர் சாப்பிட்டுட்டு உங்களோட கார் வந்து உங்களுடைய போடியம் வரைக்கும் போய் நிப்பாட்டிட்டு நடந்தீங்கன்னா சரி வராது. ஒரு நாளைக்கு ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும். முடியலன்னா நான் வந்து முதல்ல சொன்ன மாதிரி 15 மினிட்ஸ் முதல்ல நடக்க ஆரம்பிங்க. எனக்கு முட்டி வலிக்குது சார் நடக்க முடியலன்னுலாம் சொல்லாதீங்க. உங்களால் எவ்வளோ முடியுதோ நடக்க ஆரம்பிங்க. அப்புறம் ஒரு 1 வீக் கழித்து இன்னொரு 50 மீட்டர் தள்ளி போங்க. அப்புறம் இன்னொரு 50 மீட்டர் தள்ளி போங்க. ஸ்டார்ட் வித் வாட் எவர் யூ கேன், தென் புஷ் யுவர் லிமிட்ஸ். சூப்பர். உண்மையாலுமே இப்போது தூங்குறதுக்கும் லாஸ்ட் மீலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? 2 மணி நேரம் இருக்கணுன்றாங்க. இன்றைக்கி ப்ராக்டிக்கல் லைஃப்பில் 2 மணி நேரங்கிறது நாட் பாசிபிள். இவ்வளோ மினிமம் நேரமாவது இருக்கணும்னா எவ்வளோ நேரத்தை சொல்லுவீங்க? என்ன கேட்டால் 3 மணி நேரமே இருக்கணும்னு சொல்லுவேன். பட் 2 மணி நேரம்னு யாரும் சொல்லியிருந்தாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்கணும் சார். ஏன்னா வந்து உணவு உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற நீங்கள் மினிமமாக மீல்ஸ் வெஜிடேரியன் சாப்பிட்டாலே இட்லி சாப்பிட்டாலே டைஜஸ்ட் ஆகிறதுக்கு 4 hours ஆகுன்றாங்க. ஓகே. ஸோ அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் அது மினிமம். பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு உடனே போய் படுக்காதீங்க பெட்டில். நீங்கள் சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் ஒரு 2 hours டைம் தாங்க. ஸோ உங்களோட உணவு பழக்கத்தை வந்து நீங்கள் வந்து முன்னாடியே சாப்பிட்றது ரொம்ப நல்லது. மேபி ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே முதல்ல சாப்பிட்டுடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மற்ற வேலையை பாருங்கள். ஏன்னா இப்போ அநேகம் பேர் வீட்டில் சாப்பிட்றது தான் கடைசி வேலையாக வச்சுருக்காங்க. இப்போ அதை ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க. அது மாதிரி வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு ஒரு பெரிய டிப்ஸ் சொல்லணும்னு சொன்னால், உங்களோட கணவருக்காகவோ இல்லை வீட்டில் உங்களோட பிரதர் சிஸ்டருக்காகவோ வெயிட் பண்ணாதீங்க. உணவு சமைச்சிட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல சாப்பிட்ருங்க. அநேகம் பேர் வீட்டில் லேடிஸ் வெயிட்டு போகிறதுக்கான முதல் காரணமே அவங்க சாப்பிட்ற உணவு. ஃபஸ்ட்டு ஜென்ட்ஸ் சாப்பிட்றதுனால வீட்டில் இருக்கிற சாப்பாடை மிச்சம் பண்ணக்கூடாதுன்றதுனால இவங்க பிளேட்டில் போட்டு சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இவங்க சாப்பிட்டுட்டாங்கன்னா இதில் வந்து 2 பெனிஃபிட் இருக்குது. வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுனால அவங்க வந்து மறுபடியும் போட்டு சாப்பிட மாட்டாங்க. தி வில் ட்ரை டு குக் லெஸ்.
குக் கரெக்ட்லி. இன்னொன்று வந்து அவங்க சாப்பிட்றதுனால அவங்களோட ஹெல்த் பெனிஃபிட் கரெக்டாக இருக்கும். ஸோ they need to have food at first. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப்பு தான் இது. ஃபுட் பேட்டர்ன்கிறது நிறைய பேருக்கு இருக்க கன்ஃபியூஷன் கேட்கணும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபாஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னால் ஃபாஸ்டிங் முடியாது, எனக்கு வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் இஷ்யூ இருக்குது அப்படின்னா, எல்லா மதத்துமே நீங்கள் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், ஜெயின் எதுவாக இருந்தாலும் எல்லா மதத்துலேயுமே ஃபாஸ்டிங் ரொம்ப பெருசாக சொல்கிறாங்க. நம்ம இப்போ ஃபாஸ்டிங்கிறது மறந்துட்டோம். பாதி பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கம்ப்ளீட்டாக ஜூஸ் சாப்பிட்ருக்கேன். ஜூஸ் சாப்பிட்டா ஃபாஸ்டிங் இல்லை சார், மிஷின் உள்ளே வேலை செய்யுது. ஃபாஸ்டிங் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் 3 hours, ஸ்கிப் அ மீல். உங்களுக்கு அது பழகி போச்சுன்னா ஸ்கிப் த நெக்ஸ்ட் மீல். யூ கேன் கோ அப் டு 12 hours ஆர் ஈவன் 24 hours, பட் டோன்ட் ஸ்டார்ட் வித் தட் ஃபஸ்ட். மாதத்தில் ஒரு நாள் ஒரு மீல் ஸ்கிப் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பழகி போச்சுன்னா இன்னொரு மீல் ஸ்கிப் பண்ணுங்கள். மாதத்தில் ஒரு நாள் கம்ப்ளீட் ஃபாஸ்டிங் ஆஃப் 12 hours இஸ் மஸ்ட். இட் இஸ் லைக் கிவிங் ஒரு ரெஸ்ட்டு தானே சார். உங்களோட உள்ளே இருக்கிற மிஷின்ஸ்க்கும் மாதத்தில் ஒரு நாள் வந்து நீங்கள் ரெஸ்ட்டு கொடுக்கறது தவறே இல்லை. எல்லா மதத்துலேயுமே ரெஸ்ட்டு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப பெருசாக சொல்கிறாங்க. நீங்கள் ஹிந்துவாக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும், கிறிஸ்டினாக இருந்தாலும் ஃபாஸ்டிங் இஸ் மஸ்ட். கண்டிப்பாக அந்த ஃபாஸ்டிங் நீங்கள் கடைப்பிடிங்க. இல்லை சார் எனக்கு இந்த டிசீஸ்லாம் இருக்குது, நான் கரெக்ட் டைமில் சாப்பிட்ணும், எல்லாமே கரெக்ட். அதே சமயத்தில் கோ பேக் டு யுவர் ரூட்ஸ். அந்த ரூட்ஸ் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கும் சொல்லுது. மாதத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக ஃபாஸ்டிங் இருக்கலாம், தவறே கிடையாது. அந்த ஃபாஸ்டிங் வந்து உங்களுடைய டிசீஸ் வேகமாக க்யூர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் புக்ஸு கூட எழுதியிருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் எழுதியிருக்க புக்கு வந்து ஹெல்த்தி இதுக்காக ஒரு புக் எழுதியிருக்கீங்க. அந்த புக்கில் வந்து நீங்கள் என்ன இன்சிஸ்ட் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக அந்த புக்கை பற்றின டீட்டெயில்ஸும் நீங்கள். யோகா ஃபார் யூ அண்ட் மீ அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறேன். அந்த புக்கில் வந்து பேசிக் யோகா, பேசிக்காக நீங்கள் என்னென்னலாம் புக்கு பண்ணலாம், ஐ மீன் என்னென்னலாம் யோகா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த புக்கில் எழுதியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து யோகா இன் டயபெட்டிஸ் அவுட் அப்படின்ற இன்னொரு புக்கு எழுதியிருக்கிறேன். அது பார்த்திங்கன்னா அதை நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி அதில் சொல்கிறது உணவு பழக்கம். பட் ஒரு பர்டிகுலர் யோகாவை சொல்லி அந்த யோகாவை நீங்கள் டெய்லி செய்யுங்க, அப்போ தான் உங்களுடைய டயபெட்டிஸ் சரியாகும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இதுதான் என்னுடைய 2 புக்ஸை பற்றி. நீங்கள் அவார்ட்ஸ் யோகா கலைமாமணின்னு கூட ஒரு அவார்டு வாங்கியிருக்கீங்க. நிறைய அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு ஆக்சுவலாக. அதெல்லாம் உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு டெஃபினட்டாக ஒரு என்கரேஜிங்காக இருந்திருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இந்த மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் வந்து உங்களை வந்து இன்னுமே மென்மேலே இதை பண்ணுறதுக்கு நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ், நிறைய இண்டிவிஜுவல்ஸ்க்கும் நீங்கள் வந்து எடுத்துகிட்ருக்கீங்க ஆக்சுவலாக. ஃபியூ இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம நம்ம ஊரில் ஒரே ஒரு கல்ச்சர் இருக்குது அப்படின்னு நான் நினைப்பேன் எப்போவுமே. யார் இதை பண்ணுறாங்கன்னு பார்த்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு குரூப் இருக்குது ஆக்சுவலாக. அதனால தான் மோஸ்ட் ஆஃப் தி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லையோ அதுலையோ செலிப்ரிட்டிஸை போட்டு பண்ணுவாங்க ஆக்சுவலாக. நீங்கள் சொல்லக்கூடிய நேம்ஸ் வந்து டெஃபினட்டாக எல்லாருக்கும் இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள். ஸோ பிஎஸ்வி குமார்னு சொல்லிட்டு ஒரு என்சிஎல்டி ஜட்ஜு, அவருக்கு எடுத்துகிட்ருக்கேன். ஜஸ்டிஸ் டி முருகேசன் சொல்லி வந்து டெல்லி ஹைகோர்ட்டில் he was a சீஃப் ஜஸ்டிஸ். அவர் யோகா பண்ணார். இந்த மாதிரி லாட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் கமிஷனர்ஸ் யோகா பண்ணுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு இன்கம் டேக்ஸில் ஒரு கமிஷனர் மேடமுக்கு வந்து ஃபைல்ஸ் பார்த்து கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்கான். டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்க, யூ நீட் டு கெட் அ ஸ்மால் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ப்ரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. நான் சொன்னேன், மேடம் ஒரு 1 week டைம் தாங்களேன், எனக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம், முடியலன்னா யூ கேன் கோ ஹெட்னு. பட் 1 week அவங்கள தினமும் காலையிலையும் சாயந்தரம் நான் போய் அவங்கள அந்த ஐ எக்ஸசைஸ்லாம் பண்ண வச்சு 2 years ஆச்சு, இன்னும் ஆப்ரேஷனே அவங்க பண்ணல ஐக்கு. ஷி இஸ் வெரி வெரி ஹாப்பி வித் தட். பட் அகெயின் கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் சார், நான் சினிமாவில் மட்டுமே எப்படியும் ஒரு 60+ பிரபலங்கள் எங்கிட்ட யோகா படிச்சிருக்காங்க. பார்த்திபன் சார், ஸ்னேகா, பிரசன்னா அப்படின்னு லாட் ஆஃப் பீப்புள். நம்ம விஜய் டிவியில் வர கோபிநாத் சார் யோகா பண்ணார். ஸோ நிறைய பேர் சொல்லலாம். பட் யாராக இருந்தாலுமே நான் முதல்ல எல்லாருமே டேக் பண்ணுறது கன்சிஸ்டன்ட் கிவ்ஸ் ரிசல்ட்ஸ். ஸோ அது டெஃபினட்டாக நீங்கள் சொல்கிற அந்த ஒரு திருப்பி நீங்கள் உங்களோட என்டையர் இதுலேயுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப மெயின்டைன் பண்ணுறீங்க. ஸோ இப்போ வந்து மார்னிங் ப்ராக்டிஸ், ஈவினிங் ப்ராக்டிஸ் அப்படின்றாங்க. சில நேரத்தில் டியூரிங் த டே கூட யோகா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இப்போ வந்து ஒரு லைஃப் ஸ்டைல்லே அதை இன்பில்ட் பண்ணிக்கலாங்கிற ஒரு புது தேரியும் சொல்கிறாங்க ஆக்சுவலாக. அது உண்மையாலுமே அது பாசிபிளுங்களா? பாசிபிலிட்டி ஆக்கிடணும் சார். ஏன்னா பார்த்தேன்னு சொல்லியிருக்காங்க, அஞ்சனம் பொன்னுடல் ஐயரும் மந்தியில் வஞ்சக வரும் மத்தியானத்தில் காலையில் சாயந்தரம்னு சொல்கிறாங்க. ஸோ டிசீஸை பார்க்கும்போது அதுக்கு என்ன டிசீஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணணும். ஸோ இந்த மத்தியானம் யோகா பண்ணுறது வந்து ஒன்றும் நியூ இன்புட் இல்லை, அது ஓல்டு இன்புட்டு தான். இப்போ எல்லாருக்கும் டைம் இல்லைன்றதுனால இதை வந்து எல்லாருமே மார்னிங்கே முடிச்சுக்கிறாங்க. இப்போ கப சம்மந்தப்பட்ட டிசீஸ் உள்ளவங்களுக்கு மார்னிங் பண்ணால் யூஸே இல்லை.
டைம் கொடுத்தா கூட இப்போ சப்போஸ் வீசிங் இருக்கிற வரைக்கும் நான் காலையில் ஒரு 1 hour யோகா எடுக்கிறேன்னா யூஸ் இல்லை. அவர் பிரீத் சம்திங் இஸ் பெட்டர் than நத்திங். பட் ஸ்டில் இஃப் யூ வாண்ட் அ க்யூர் யூ ஷுட் டூ இட் இன் த ஈவினிங். உங்களுக்கு க்யூர் வேணும்னா அதை சாயந்தரத்தில் தான் பண்ணணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ காலையில் மத்தியானம் சாயந்தரம் யோகா பண்ணலாமான்னா கண்டிப்பாக பண்ணணும். எந்த டைம் உங்களுக்கு இருக்கோ அட்லீஸ்ட் நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். முதல்ல வண்டியை கலப்புங்க. இப்போது பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்லலாம் பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஓடி வந்துடுவாங்க. அதனால் நீங்கள் எனக்கு அப்போது சார் எனக்கு மத்தியானத்தில் டைமே இல்லை, எனக்கு சாயந்தரத்தில் டைமே இல்லையேன்னு நீங்கள் வண்டி கலப்புங்க. 15 minutes நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறமா உங்களுக்கு எந்த டைம் தேவையோ அந்த டைம் மாற்றிக்கலாம். நம்ம தேனை சாப்பிட்டு பார்க்கும்போது தேன் சுவையாக இருந்ததுன்னா அப்புறம் அது எப்போ சாப்பிட்ணுன்ற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு தானாக வந்துடும். இது எனக்கு சாயந்தரம் பண்ணால் தான் சரியாகும்ன்றது நீங்கள் உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா பஸ்ஸும் கிளம்பாது, தேனும் சுவைக்காது. நிறைய குருமார்கள் வந்து இன்றைக்கி வந்து யோகாவை பற்றி சொல்கிறாங்க. நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. அட்லீஸ்ட் ஒரு பேசிக் பேட்டர்ன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எதை சொல்லுவீங்க ஆக்சுவலாக? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈஷா ஒரு பேட்டர்ன் இருக்குது, ரவிசங்கர் ஒரு பேட்டர்ன் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நிறையா இருக்குது ஆக்சுவலாக. ஒரு பேசிக் பேட்டர்ன் இதை கடைப்பிடிங்க அப்படின்னு சொன்னால் எதை சொல்லுவீங்க நீங்கள்? 84 லட்சம் யோகா இருக்குது சார். ஓகே. இன்றைக்கி இந்தியாவில் உள்ள எந்த குருவாக இருந்தாலும் இல்லை வேர்ல்டு லெவலில் எந்த குருவாக இருந்தாலும் இந்த 84 லட்சம் யோகாவில் இதுவரையும் கண்டுபிடிச்சதே ஒரு 6000 யோகா தான் இருக்கும் போல். இந்த 6000 யோகாவிலேருந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுறது அவங்க ஸ்டைலில் கொண்டு வரது தான் ஒரு யோகா. நத்திங் பட் ட்ரூ இதுதான். ஸோ எந்த ஸ்டைல் அப்படின்னு பார்த்தா இந்த தலைக்கீழே தொங்குறது இதெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லுவேன். மெடிக்கலாக ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட்ஸ். நான் இந்த கைத்தில் தூங்கி யோகா பண்ணுறது மே நாட் பி ராங், பட் அது ஒரு மெடிக்கல் சூப்பர்விஷன் இல்லாத இதை பண்ணுறது ஐ டோன்ட் அட்வைஸ் இட். மேபி ஒரு ஃபன்காக நீங்கள் பண்ணலாம். யூ cannot டூ இட் as a டெய்லி ஷெட்யூல். அதனால் ஒரு மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் கிடைக்குமானா மேபி கிடைக்கலாம். பட் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு பிபி இருக்குது, நீங்கள் எப்படி ஸ்ட்ரைட்டாக தலைக்கீழே தொங்குவீங்க? அப்படி ஒரு யோகாலாம் நிறைய இருக்குது இப்போ. ஸோ என்ன ஸ்டைல் பண்ணுறோம் அப்படி என்ன ஸ்டைல் நம்மளுக்கு வந்து பெஸ்ட் ஸ்டைல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரெடிஷ்னலாக வர ஸ்டைல் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான 5 யோகா எடுத்துக்கங்க. அந்த 5 யோகாவை டெய்லி பண்ண ஆரம்பிக்கலாம். முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி ஈஷா யோகா இருக்கலாம், இல்லை ஸ்ரீ ரவிசங்கர், ராம்தேவ் இவங்க சொல்லிக் கொடுக்குற எல்லா யோகாவுமே பெஸ்ட்டு. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஒரு யோகா டீச்சர்கிட்ட போனாலுமே உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு வாங்கிக்கோங்க. அதில் 5 நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிங்க. அந்த 5 முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு டிப் அது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு எக்ஸசைஸோ ஒரு ப்ரீத்திங் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுனா ஒரு நீங்கள் ஐ திங்க் யூ ஹேவ் டு டூ தட் நினைக்கிறேங்க. ஆக்சுவலாக ஹெல்த் டிப்ஸ் முதல்ல கொடுக்கறதுக்கு முன்னாடி வேற ஒரு டிப்ஸும் சேர்த்துக்கலான்ருக்கு. இது பார்ட் ஆஃப் ஒரு ஹெல்த் ஆகிடுச்சு. இந்த ஹெல்த் டிப் அப்படின்னு வரும்போது எல்லோரும் கீழே உட்காரதில்லை. வீட்லேயும் கீழே உட்காரதில்லை, ஆஃபீஸ்லேயும் கீழே உட்காரதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த கீழே உட்காரதுன்றது ஒரு ஸ்டேட்டஸ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு இப்போ, இன்க்ளூடிங் வீட்டில். எவ்வளோ சொஃபஸ்டிகேட்டடாக சோஃபா வாங்கலாம்னு நினைக்கிறோமே தவிர எவ்வளோ சொஃபஸ்டிகேட்டடாக டைனிங் டேபிள், வெஸ்டர்ன் டாய்லெட், நம்ம கீழே உட்காரத்துக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யாருக்கும் க்ரியேட் பண்ணுறது கூட கிடையாது. ஸோ அது கிட்ஸ் ஆகட்டும் இல்லை வீட்டில் உள்ள அடல்ட்ஸ் ஆகட்டும், அட்லீஸ்ட் ஒரு மீல் குழந்தைகளோட இல்லை அவங்க வீட்டில் உள்ளவங்களோட மேபி டின்னர் ஆர் லஞ்ச் ஆர் பிரேக்ஃபாஸ்ட் கீழே உட்காந்து சாப்பிடுங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஹெல்த் டிப்ஸ். எப்படி நீங்கள் உங்களுடைய செல்ஃபோனில் வந்து ஸ்லீப் ட்ராக் பண்ணுறீங்களோ, எப்படி நீங்கள் வாக்கிங் ட்ராக் பண்ணுறீங்களோ, அதை மாதிரி பார்ட் ஆஃப் யுவர் ட்ராக்கிங் ஸ்டைலில் கீழே உட்கார்றது ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் நீ ப்ராப்ளமே வராது. எழுதி தரேன். இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுன்றது கடந்த ஒரு 10 வருஷமாக தான் ஃபேமஸ் ஆகுது. நீங்கள் நினச்சி பாருங்கள், 10 வருஷத்துக்குள்ளே எப்படி இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் இவ்வளோ ஃபேமஸ் ஆகுது? நாட் பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி, பிகாஸ் நம்மளுடைய லேசினஸ். நீங்கள் எப்போ கீழே உட்கார ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுன்ற வேர்டை டிக்ஷனரியிலேருந்து எடுத்துடலாம். இது வந்து ஒரு பெரிய ஹெல்த் டிப்ஸ். பட் அப்ளிகேஷனில் தான் இருக்குது எல்லாமே. அதே மாதிரி ப்ரீதிங். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு 2 வகையான ப்ரீதிங் சொல்லித்தரேன். அது எல்லாருமே வந்து நீங்கள் வந்து தினமும் செஞ்சிங்கன்னா, நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி செஞ்சிங்கன்னா ஸ்ட்ரெஸ் லெவல் அப்படியே குறைஞ்சிரும். வில் கெட் எ வெரி வெரி குட் ஸ்லீப். ஸோ அதுக்கான ஒரு ப்ரீதிங் சொல்லி கொடுத்துறேன். இந்த ப்ரீதிங் வந்து கீழே உட்காந்து பண்ணலாம். ரொம்ப வயசானவங்க, ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட்டு ஒரு 60-70 இயர்ஸ் மேலே பார்க்குறாங்க. இது வரைக்கும் நான் கீழே உட்காரல சார், டாக்டர் அட்வைஸ் பண்ணிருக்காங்கன்னா பெட்டில் கூட உட்காந்துங்க, நோ ப்ராப்ளம். பட் நீங்கள் உட்கார போஸ்டரில் வந்து பேக் போன் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ பேக் போன் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். 2 கைகளை வயிறில் வச்சுக்கணும். இன்ஹேல் பண்ணும்போது வயிறு வெளியில் வரணும், எக்ஸேல் பண்ணும்போது வயிறு உள்ளே போகணும். பலூன் ஊதுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. காற்றை உள்ளே இழுக்கும்போது வயிறு வெளியில் வரணும். ஸோ எப்படி பண்ணணுன்னா பேக் போன் ஸ்ட்ரைட்,
இன்ஹேல் பண்ணும்போது வயிறு வெளியில். ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி வராது, இன்ஹேல் பண்ணும்போதும் வயிறு உள்ளே தான் போகும். ஸோ இப்படிப்பட்டவங்களுக்கு எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டே இந்த கைகளை வச்சு ஸ்பாஞ்ச் அமுத்துற மாதிரி மெதுவாக கையில் உள்ளே அமுத்திடுங்க. இப்போது இன்ஹேல் பண்ணும்போது வயிறு வெளியில் தள்ளுங்க, ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். இது வந்து ஒரு ப்ரீத்திங். அடுத்த ஒரு ப்ரீத்திங், கையை இப்படி வச்சுட்டு இன்ஹேல் பண்ணுற வரைக்கும், நீங்கள் இன்ஹேல் பண்ணுற வரைக்கும் கை மேலே போகணும். இன்ஹேல் பண்ணி முடிக்கிற வரைக்கும் கை கீழே வரணும். பாதி பேர் அப்படின்றதுக்குள்ளே முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் கை சும்மா தான் தூக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாத உங்களோட லங்ஸ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரீதிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கையை மேலே போகிற வரைக்கும் இன்ஹேல், ப்ரீதிங் ரொம்ப மெதுவாக பண்ணணும். கையோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீதிங் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. ஸ்லோவாக பண்ணுங்கள், ஸ்லோவாக எக்ஸேல் பண்ணுங்கள். இது 2 டிப்ஸுமே ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே உட்கார்ற டிப்ஸ் அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். தயவு செய்து உங்களுடைய கனவு மெய்ப்படணுன்னா ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் நினைக்கிறேன். வந்து 24 மினிட்ஸில் 24 ஹவர்ஸில் 24 மினிட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்காக செலவு பண்ணணும். அப்போ தான் உங்களுடைய கனவுகள் உண்மையாகவே மெய்ப்படும். அப்படிலாம் ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக ஒரு தடைப்படும். தயவுசெய்து ஹெல்த் அப்படின்னு எடுத்துட்டால் 24 நிமிஷம் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். ஸ்விம்மிங்காக இருக்கலாம், யோகாவாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், ஜிம்மாக இருக்கலாம். உங்கள் லைஃப் ஸ்டைல், பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் ஸ்டைலில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வரணுன்றது தான் என்னுடைய ஒரு ஹெல்த் டிப்ஸ். ரொம்ப பிரமாதம். அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய எபிசோட்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த 56வது எபிசோட் ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் அக்டோபர் 2 அன்றைக்கி நடக்கிறது மட்டும் இல்லை, யூஸ்ஃபுல் இன்ஃபுட் லைஃபுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது வந்து யோகா அப்படிங்கிறத பற்றின பல மித்தை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி நீங்கள் அழகாக சொல்லிட்டீங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். ஆக்சுவலாக 24 நிமிஷம் மறக்கவே முடியாது எல்லாருனாலையும். 2வது வந்து கீழே உட்காந்து எழுந்திரிங்க, அது இட் வில் ஹெல்ப் யூ அ லாட் இன் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில். கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு இருக்கீங்க. பிகாஸ் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் எதை வேணாலும் பண்ணுங்க, ஆனால் வந்து கன்சிஸ்டண்ட்டாக. ஃபுட் ஹேபிட்ஸ் இஸ் ஆல்சோ காம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டிப்பாக பார்க்குறேன். ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா, பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப் நீங்கள் உட்காந்து உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல் குறையணும் அப்படின்னா பர்டிகுலராக ஒரு டிப்பு சொல்லியிருக்கீங்க. இதை ஃபாலோ பண்ண ஐ திங்க் ரொம்ப ஹெல்த்தி ப்ராக்டிஸ் லைஃப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். 56வது எபிசோடும் மிக அற்புதமாக உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா நம்ம நேயர்களுக்கு கொடுக்க நினைக்கிறது என்ன அப்படின்னா, டே டு டே லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய ஆண்டர்ப்ரனரை இன்டர்வியூ பண்ணியிருக்கோம், நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை பண்ணியிருக்கோம், ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர்ஸ் பண்ணியிருக்கோம். பட் இன்றைக்கி நான் வந்து இது ரொம்ப ஸ்பெஷலாக நினைக்கிறேன். அடிப்படையில் சுவர் இருந்தால் தான் சித்திரம்பாங்க. அந்த வகையில் நீங்கள் இன்றைக்கி இந்த எபிசோட் இஸ் ஸோ ஸ்பெஷல். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் ஃபார் திஸ். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுடைய மூலமாக வந்து எல்லா என்டர்ப்ரனர்ஸ்க்கும் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். அந்த ரெக்வெஸ்ட் என்னென்னா, கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட எல்லா ஒர்க்கர்ஸையும் உட்கார வச்சு ஒரு 10 மினிட்ஸ் மேபி உங்கள் ஆஃபீஸ்லேயே நீங்கள் லஞ்ச் டைம்லையோ இல்லை மார்னிங் டைம்லையோ ஒரு சின்ன யோகா எக்ஸசைஸோ ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து நீங்களும் அவங்களோட சேர்ந்து பண்ணுங்கள். இந்த 25 மினிட்ஸை நீங்களும் பண்ண மாதிரி இருக்கும், அவங்களையும் செய்ய வச்ச மாதிரி இருக்கும். when you have people around you healthy, you will be healthy. இது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். சாம்சங் ஷிப்பிங் கார்பரேஷன், சாம்சங்கோட சிஇஓவும் சாம்சங்கோட ஓனர்ஸும் இங்கே வந்து யோகா படிக்கிறாங்க. வருஷம் 20 டேஸ் வந்து எங்கிட்ட யோகா படிக்கிறாங்க. சாம்சங் ஷிப்பிங் கார்பரேஷனில் யாராவது இருந்தாங்கன்னா கொரியாவில் கேளுங்க. பார்ட் ஆஃப் ஒர்க்கிலேயே 40 மினிட்ஸ் அவங்களுக்கு யோகா இருக்குது. கம்பெனிக்கு வந்தவுடனே ஒரு 15 மினிட்ஸ், வீட்டுக்கு போகும்போது ஒரு 15 மினிட்ஸ், இன் பிட்வீன் 10 மினிட்ஸ். இது இம்ப்ளிமெண்ட் பண்ணதே நான் தான் சாம்சங்கில். ஸோ நீங்கள் அவ்வளோ நேரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலனாலும் 5 மினிட்ஸ் இஃப் யூ கேன் இம்ப்ளிமெண்ட்ஸ், மேக் தட் இஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் திங். நீங்களும் அப்போ தான் பண்ணுவீங்க. ஸோ தட் வில் பி குட் நான் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. நன்றி. தேங்க்யூ.